Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 8th standard maths worksheet 12 தான் பார்க்க போறோம். First worksheet 12 ல first question. Choose the best answer. Which of the following bar graph represents the table data அப்படினு கொடுத்திருக்காங்க. ஸோ எந்த பார் கிராஃப் இந்த டேபிளில் கொடுத்துருக்க டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த பார் கிராஃபில் ஃபர்ஸ்ட் பார் கிராஃப் சண்டேக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 20 நியூ கஸ்டமர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ சண்டே 20ல் இருக்கணும். ஓகேவா, இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 20 இருக்கா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் சண்டேக்கு நம்மளுக்கு 20 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் மண்டேக்கு 35ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 30க்கும் 40க்கும் நடுவில் இருக்குது. அண்ட் இது ரெண்டும் 10 டிவைட் ஆகுது. ஸோ இது 35ல் இருக்குது மண்டே. அண்ட் டியூஸ்டே 10 இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக 10ல் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்தது செகண்ட் ஒன்க்கு ஒரு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. பை சார்ட்டில் அமௌங் த டோட்டல் 20 children, how many children chosen the ice cream according to the given pie chart. ஓகே, ஐஸ்கிரீமை ரெப்ரசன்ட் பண்ணுறது இந்த 15% ஏரியா தான். ஓகேவா, அண்ட் எவ்வளோ 15%ங்கிறது 20ல் எவ்வளோ வந்துட்டு 15%ன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் எத்தனை பேர் வந்துட்டு இந்த ஐஸ்கிரீமை சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும் எனக்கு. ஸோ 15 is equal to x divided by 20 into 100. ஓகேவா, எவ்வளோ இருந்துச்சுன்னா அது 15% அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி பண்ணுறோம். ஓகேவா, 0 கேன்சல், 2ம் 10ம் கேன்சல் ஆகுறது 5 டைம்ஸில். அண்ட் 15/5 is equal to x. ஸோ இது வந்துட்டு 3. x is equal to 3. ஸோ இதுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3. நெக்ஸ்ட், read the bar graph and answer the following questions. ஓகேவா, பார் கிராஃபை பார்த்துக்கோங்க. அண்ட் அக்கார்டிங் டு த above பார் கிராஃப் which two animals life span are in the ratio 4:1. ஓகேவா, 4:1ங்கிற லைஃப் ஸ்பேன் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ரேட் பாருங்கள். ரேட்டோட வேல்யூ வந்துட்டு 4 அப்படின்ட்டு இருக்கு. ஓகேவா, அண்ட் 4 × 4 அப்படிங்கிறது எதுக்கு வரும்? 4 × 4ங்கிறது 16. ஸோ 16 அடுத்து எதுக்கு இருக்குது? கேட்டுக்கு வந்துட்டு 16ங்கிறது இருக்குது. ஓகேவா, கேட்டுக்கு 16. இது ரெண்டும் இருக்கிறது. கேட் இஸ் டு ரேட்டுங்கிறது நம்ம 4:15ன்னு சொல்லலாம். பட் ரேட் இஸ் டு கேட் அப்படிங்கிறது, அதாவது எப்படின்னா, இப்போ ரேட்டோடது 4 இஸ் டு கேட்டோடது 16. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு 1:4ன்னு கிடைக்கும். பட் 4:1ன்னு கிடைக்காது. ஓகேவா, ஸோ அடுத்தது 8க்கு பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு ரேபிட்க்கு வந்துட்டு 8ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 8 எலிஃபண்ட் கொடுத்துருக்காங்க. எலிஃபண்ட்டுக்கு 32. ஓகேவா, ஸோ இப்போது 8 4s are 32. இது ரெண்டும் 4ஆல் மல்டிப்ளை ஆகுதுல்ல, 8 and 32. ஸோ எலிஃபண்ட்டுக்கு வந்துட்டு எலிஃபண்ட் அண்ட் ரேபிட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஃபண்ட்டுங்கிறது 32 அண்ட் ரேபிட்டுங்கிறது 8. ஸோ இங்கே 4, இங்கே 1. ஓகேவா, ஸோ 4:1 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது. ஸோ எலிஃபண்ட் அண்ட் ரேபிட் மட்டும்தான் வர முடியும். ஓகேவா, அடுத்தது observe the following histogram and answer the questions 4 and 5. ஓகேவா, total number of teachers depicted in the histogram அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எப்படி போயிட்டுருக்கு இந்த ஆர்டர் அப்படின்னா, இங்கே வந்துட்டு 2 4 6 8 10 இந்த ஆர்டரில் போயிட்டுருக்கு. ஓகேவா, ஸோ 2 அதுக்குள்ளார எத்தனை இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 2 3 4 5 இதுக்குள்ளார 5 டிவிஷன்ஸ் இருக்குது. 2க்குள்ளார 5 டிவிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் 25 to 30 இருக்குல்ல, இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 2 டீச்சர்ஸ். 25 to 30 அதுக்குள்ளார எவ்வளோ டீச்சர்ஸ்னால் 2 டீச்சர்ஸ். அண்ட் 30 to 35க்குள்ளார 4 டீச்சர்ஸ் இருக்காங்க. 4ன்னு இருக்குது பாருங்கள், 4க்கு லைனுக்கு
இதை நேராக. ஸோ 4. அடுத்தது 35 to 40. 35 to 40ங்கிறது 4க்கும் 2க்கும் நடுவில் இருக்குது. எக்ஸாக்டாக 2.5ங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அங்கே 3 தான் இருக்கணும். இப்போ இங்கேயும் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 1 இருக்கும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 2க்கும் 0க்கும் நடுவில் 1 இருக்கும். 2க்கும் 4க்கும் நடுவில் 3 இருக்கும். 4க்கும் 6க்கும் நடுவில் 5. இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அடுத்தது இங்கே 7 இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி. ஸோ இதை ஃபஸ்ட்டு எழுதி நார்மலாக ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும். பட் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணும்போது. ஸோ இங்கே 3 டீச்சர்ஸ் இருக்காங்க இந்த ஏஜ் குரூப்பில். 35 to 40ங்கிற ஏஜ் குரூப்பில் 3 பீப்புள் இருக்காங்க. அண்ட் அடுத்தது 40 to 45 இந்த குரூப்பில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 6க்கும் 8க்கும் நடுவில் இந்த பார் கிராஃப் முடியுது. ஸோ இங்கே வந்துட்டு 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 45 to 50. 45 to 50ங்கிறது கரெக்டாக 6ங்கிற லைனில் முடியுது. ஸோ இங்கே 6 பீப்புள். அண்ட் 50 to 55ங்கிறது 1ல் இருக்குது. எக்ஸாக்டாக 1. ஓகேவா? அண்ட் அடுத்தது 55 to 60. 55 to 60யும் எக்ஸாக்டாக 2 and 4க்கு நடுவில் இருக்குது. ஸோ இதுவும் 3. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 plus 4 plus 3 plus 7 plus 6 plus 1 plus 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருது அப்படின்னா எக்ஸாக்டாக 2 plus 4 6 16 3 7 16 16 plus 6 22 22 plus 4 26. ஸோ fourth ஒன்க்கு ஆப்ஷன் D 26. நெக்ஸ்ட் 5th one, find out in which age group least number of teachers are there. ஸோ எங்கே இருக்கிறதுலே கம்மியான நம்பர் டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எந்த ஏஜ் கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 to 55 இந்த ஏஜ் கேட்டகரியில் தான் ஒரே ஒரு டீச்சர் இருக்காங்க. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் 6th one, the bar graph shows the population of the village from 2010 to 2021. ஓகேவா? ஸோ எந்த டேட்டா கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். த நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே தான் நம்ம நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணோம். எது வந்துட்டு நாட் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் வாஸ் மேக்ஸிமம் டியூரிங் த பீரியட் 2014 to 15. ஓகேவா? கரெக்டு. ஏன்னா இந்த பீரியட் அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2014 to 2015 வரைக்கும் இந்த பாப்புலேஷன் மேக்ஸிமமாக இருந்திருக்குங்கிறாங்க. எஸ், பிகாஸ் இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பொசிஷனாக ஆக்குப்பை பண்ணியிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் 2012 to 13 is double that of population of 2010 to 2011. ஸோ 2010 to 11ங்கிற பாப்புலேஷன் வந்துட்டு அதாவது 2012 to 2013ங்கிறது வந்துட்டு 2010 to 2011 அதாவது இந்த பார் வந்துட்டு இந்த பாரை விட டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் தானே? ஏன்னா இது வந்துட்டு 4000 ரெப்ரசன்ட் பண்ணுது அண்ட் இது வந்துட்டு 2000 ரெப்ரசன்ட் பண்ணுது. 2000 into 2 டபுள்னா into 2 இஸ் 4000 இல்லையா? ஸோ 2000 into 2ங்கிறது 4000. ஓகேவா? ஸோ அதுதான் ரெப்ரசன்ட் பண்ணுது இதை. ஸோ இது வந்துட்டு ரெண்டும் டபுளாக தான் இருக்குது. ஓகேவா? இந்த செகண்ட் பார் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாரை விட டபுளாக தான் இருக்குது. அண்ட் த ரேஷியோ ஆஃப் பாப்புலேஷன் ஆஃப் 2012 to 13 and 2018 to 19 is 1:4. 2012 to 13ங்கிறது 4000. 2012 to 13 அப்படிங்கிறது 4000. 2018 to 19 அப்படிங்கிறது 1000. 2018 to 19 அப்படிங்கிறது 1000. ஸோ இங்கே இருக்க 3 ஜீரோஸும் இங்கே இருக்க 3 ஜீரோஸும் கேன்சல் ஆகுது. ஸோ 4:1ங்கிறது தான் ரேஷியோ. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1:4ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்ஃபார்ம் இந்த ஆப்ஷன் தப்பு, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி. பிகாஸ் நம்மளுக்கு கேட்குறது நாட் கரெக்ட் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் 7th one. 7th oneல என்ன கேட்டிருக்காங்க? பிட்வீன் விச் 2 consecutive weeks the birth rate was very high. எந்த 2 கண்டினியூஸ் வீக்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்துட்டு
பர்த் ரேட் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மார்ச் 1ம் மார்ச் 2ம் பாருங்கள் அப்படியே சடனாக ஏறி இருக்குல்ல, மற்ற எல்லாத்துலேயும் கிராஜுவலாக அப்படியே ஸ்லோவாக ஏறுது. ஓகேவா? பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக சடனாக இப்படி ஏறி இருக்குது. ஸோ மார்ச் 1st and 2nd வீக்கு நடுவில் நிறைய பேர் பிறந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ 7th one ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், in how many weeks the number of birth is less than 85? நம்பர் ஆஃப் பர்த் வந்துட்டு 85 விட எந்த வீக்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க, எத்தனை வீக்கில். ஸோ இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு 70. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வீக் வந்துட்டு 70, இது 1. அண்ட் செகண்ட் வீக் வந்துட்டு 90 இருக்குது. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லை. தேர்ட் வீக் வந்துட்டு 60 இருக்குது. ஸோ இதை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறோம் 2. தேர்ட் வீக்கும் 70. ஸோ நம்ம இதையும் கன்சிடர் பண்ணுறோம் 3. ஃபோர்த் வீக் வந்துட்டு 80. ஸோ நம்ம இதையும் கன்சிடர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ 4. அண்ட் ஃபிஃப்த் வீக் இந்த ஏப்ரல் 2nd வீக். ஓகேவா? ஃபிஃப்த் பார், இந்த சிக்ஸ்த் பார் சாரி, இந்த சிக்ஸ்த்து பாரில் பார்க்கும்போது நம்மளுக்கு எக்ஸாக்டாக 85ன்னு இருக்குது. ஸோ அதை நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ எத்தனை இது வீக் வந்துட்டு 85 விட கம்மியாக இருக்குது அப்படின்னா 1 2 3 4. ஓகேவா? 4 வீக்ஸ் வந்துட்டு 85 விட கம்மியாக இருக்குது. ஸோ 8th one 4th ஆப்ஷன், ஆப்ஷன் டி. A teacher compiled the score from last quiz. The data is given in the table below. Refer the data and answer the following question. How many students scored more than 6 marks அப்படின்னு கேட்குறாங்க. 6 விட அதிகமாக யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீங்கள் 6 விட்டுட்டு 7லேருந்து நீங்கள் ஆட் பண்ணும். ஓகேவா? இங்கேருந்து ஆட் பண்ணும். அதாவது 4 + 15 + 17 + 8 இதையெல்லாம் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு 19 + 25, 19 + 25ங்கிறது உங்களுக்கு 44 வரும். ஸோ ஆப்ஷன் சி, 9th ஒன்க்கு ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 10th one. In the frequency table the class interval 20 to 30, 30 is not included அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு தப்பு, ஃபால்ஸ். பிகாஸ் இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி டேபிளில் அப்பர் லிமிட் வந்துட்டு நாட் இன்க்ளூடட் அண்ட் லோவர் லிமிட் வந்துட்டு இன்க்ளூடட். இது வந்துட்டு அப்பர் லிமிட்னு சொல்லுவோம், இது வந்துட்டு லோவர் லிமிட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லோவர் லிமிட் வந்துட்டு இன்க்ளூடட், அப்பர் லிமிட் 20 இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகேவா? அதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட், ஹவு மெனி பாய்ஸ் ஆர் இன் த ஹைட் 155 centimeter or more? ஸோ 155 centimeter அப்படிங்கிறது இங்கே இருக்குது. 155 centimeter அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ 155க்கும் அதிகமாக யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 155க்கு மேலே எத்தனை பேர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு 5ன்னு கொடுத்துருக்காங்க, இங்கே 10ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரோட பிரிண்ட் கொஞ்சம் கிளியராக இல்லை. ஓகேவா? ஸோ 155 அப்பர் லிமிட் அண்ட் இதுக்கு மேலே யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம கன்சிடர் பண்ணணும். பிகாஸ் 5 10ன்னு இன்க்ரீஸ் ஆகிறதுனால இது 1 2 3 4 5 6 7 ஓகேவா? இந்த மாதிரி போகும். 8 9 10 இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 155 அண்ட் மோருங்கிறப்போ இது 155, இது 156, இது 157, இது 158. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம 155 அண்ட் மோர் அப்படிங்கிறதெல்லாம் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்துட்டு 6 பிகாஸ் 6க்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அண்ட் இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3, 2, இதுக்கு வந்துட்டு 2. அண்ட் 157 to 158ங்கிறது 1. ஸோ 6 எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா 155 to 156ல் 6 ப்ளஸ் 156 to 157ல் வந்துட்டு 2 அண்ட் 157லேருந்து 158 வரைக்கும் 1. ஸோ டோட்டலி 9 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, இன் விச் குரூப் ஆர் லெவல் த ஹைட் கண்டெயின் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாய்ஸ்? இருக்கிறதுலே பெரிய லெவலில் இருக்கிறது இந்த ஒரு பார் தான், ரொம்ப ஹைட்டாக இருக்க பார் இந்த ஒரு பார் தான். ஓகேவா?
ஸோ இதில் 6 பேர் இருக்காங்க அண்ட் இது எந்த கிளாஸை சேரும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது 155 to 156ன்னு இருக்குல்ல, அதுதான் நம்ம ஆன்சர். ஸோ 155 to 156 ஓகேவா, இதுதான். நெக்ஸ்ட், யூஸிங் த டேபிள் ஆஃப் வேல்யூஸ் ஃபார் த ஃபங்க்ஷன் x is equal to 5y கன்வெர்ட் இட் இன்டு பார் கிராஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பார் கிராஃபாக மாற்றுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஒய்ன்னு கொடுத்துருக்கத ஒய் ஆக்சிஸில் வரையணும். அப்படி வரையும் போது நம்மளுக்கு 5, 10, 15, 20, 25, 30 அப்படின்ட்டு இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே வந்துட்டு 1 2 3 4 5 6 அப்படியே லேபிள் பண்ணிட்டு போகிறோம். 1 2 3 4 5 6. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பார் கிராஃபும் அப்படியே இன்க்ரீஸிங் ஆர்டரில் தான் போகும். ஃபர்ஸ்ட் வெயிட், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு 5 வரைக்கும் இருக்குது. 1ங்கிறது 5 வரைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் 2ன்னு இருக்கு இல்லையா, 2 வந்துட்டு 10 வரைக்கும். ஸோ இந்த இன்க்ரீஸிங் ஸ்லோப்பில் அப்படியே போயிட்டுருக்கும் 15 வரைக்கும். நெக்ஸ்ட் 20, 25, 30 ஓகேவா. இந்த மாதிரி இன்க்ரீஸிங் ஸ்லோப்பில் அப்படியே போயிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட், ட்ரா த ஃப்ரீக்வன்சி டேபிள் ஃபார் த மார்க்ஸ் ஸ்கோர்டு இன் அ டெஸ்ட் பை a class of 25 boys as follows. ஸோ 25 மெம்பர்ஸ் இருக்காங்க, அதில் இதெல்லாம் தான் அவங்க மார்க்ஸ் ஸ்கோர்டு ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஈக்குவலாக இருக்க மார்க்ஸ் ஒரு ரேஞ்ச் வைக்கிறோம். இங்கே மேக்ஸிமம் இருக்க மார்க் என்னன்னு பாருங்கள். ஸோ 25 ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க மேக்ஸிமம் நம்பர். ஸோ 2 ரோலையும் நம்மளுக்கு 25 தான் இருக்கிறதுலே மேக்ஸிமம். அண்ட் நம்ம இதை ஸோ எந்த மாதிரி இதில் வைக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டார்டிங் இது எங்கே இருக்குது, 18ல் இருக்குது. லோவஸ்ட் எங்கேன்னு பாருங்கள், 16 இருக்கிறதுலே லோவஸ்ட் வந்துட்டு 16ல் தான் இருக்குது ஓகேவா. ஸோ நம்ம இதை வந்துட்டு 15லேருந்து ஆரம்பிக்கலாம். அப்படியே 5 5 கிளாஸ் இன்டர்வல் வந்துட்டு 5 அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி. வெயிட், ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி. அண்ட் நெக்ஸ்ட் இதுதான், அதாவது ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்ம ஏன் இதை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, கிளாஸ் இன்டர்வல் அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. நீங்கள் ஃப்ரீக்வன்சியை ப்ராக்கெட்டில் போட்டு அதுக்கு மேலே இது டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு போடுங்க, அதாவது மார்க்ஸ் ஓகேவா. மார்க்ஸ் அப்டெயின்ட் அப்படின்னு போடுங்க. போட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஷார்ட் ஃபார்மில் நான் இங்கே எழுதுகிறேன், ஸ்பேஸ் இல்லாததுனால ஓகேவா. ஸோ இங்கே ஒரு டேபிளை போடுறீங்க. போட்டு அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் இன்டர்வல் உங்களுக்கு 15லேருந்து ஆரம்பிக்குது. 15லேருந்து 20 வரைக்கும் 5 5ஆக கொண்டு போங்க ஓகேவா. 15லேருந்து 20 வரைக்கும், 20லேருந்து 25 வரைக்கும் ஓகேவா. அவ்வளோதான், நம்ம 2 கிளாஸ் இன்டர்வல்லே எல்லாத்தோட மார்க்ஸும் நம்மளுக்கு கவர் ஆயிடுது. ஓகே, அடுத்தது இப்போது இதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 15 to 20 ரேஞ்சில் இருக்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு 20ங்கிறது இங்கே லோவர் லிமிட் இருக்குல்ல, லோவர் லிமிட்டை தான் கன்சிடர் பண்ணோம். அப்பர் லிமிட் என்றைக்குமே கன்சிடர் பண்ணக்கூடாது. இங்கேயும் 20 இருக்குது, இங்கேயும் 20 இருக்குது. ஸோ எந்த இடத்துல நான் 20ங்கிற மார்க் இருக்கிறத போடணும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேர்த்துக்கு. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் எப்போயுமே அப்பர் லிமிட்டை கன்சிடர் பண்ணக்கூடாது, லோவர் லிமிட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்ணும். ஸோ 15க்கும் 20க்கும் நடுவில் எத்தனை மார்க்ஸ் இருக்குதுன்னு நான் ஃபர்ஸ்ட் கேல்குலேட் பண்ணுறேன் ஓகேவா. இதை வேறு கலர் வச்சு போடுறேன்.
ஓகே 15க்கும் 20க்கும் நடுவில். ஸோ 20 வரும் பிகாஸ் லோவர் லிமிட்லேயே 20 2 20 இருக்குது. 19 வரும், இன்னொரு 20யும் இருக்குது. 18 இருக்குது, இன்னொரு 18, இன்னொரு 20, 16, 17, 18 அண்ட் இன்னொரு 20. டோட்டலாக எத்தனை சர்க்கிள்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகேவா? ஸோ 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த ரேஞ்சில். நம்மளுக்கு 11 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 11 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ் வந்துட்டு இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் தான் இருக்குது. அண்ட் மீதி இருக்கிறதெல்லாம் 20 to 25 ரேஞ்சுக்குள்ளார தான் வரும். ஓகேவா? ஸோ மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஸோ மீதி 14 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கீழே வந்துட்டு ஃபைனலாக நீங்கள் டோட்டல்னு எழுதணும். டோட்டல் 25. 11 + 14 25. ஓகேவா? டோட்டல் கரெக்டாக வந்துச்சுல ஸ்டூடெண்ட்ஸோடது. அவ்வளோதான். இந்த டேபிளை நீங்கள் எழுதினீங்கன்னா உங்களோட ஆன்சர் முடிஞ்சுது. ஓகே, ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். அண்ட் இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒர்க் ஷீட்ஸ் வேணும்னா நீங்கள் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. பிகாஸ் ஒர்க் ஷீட்ஸ் கிடைக்கிறதே இல்லை, அதனால தான் வீடியோ போட முடியல, லேட் ஆகுது. ஓகேவா? தேங்க்ஸ்.